Dear 9th students, good morning to all. இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் புக் பேக் கிராமர் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு புக் பேக் கிராமர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்ன முதல்ல பார்ப்போம். A preposition is a word or a phrase. ப்ரிப்போசிஷனுங்கிறது ஒரு வேர்டு அல்லது ஃப்ரேஸ் நம்ம சொல்லலாம். That is used to show the relationship between noun and another noun. அதாவது இரண்டு நவுனுகளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அல்லது காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ஸோ இப்போ இங்கே நமக்கு சச் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா above, செகண்ட் பாருங்கள் under, beside, outside, inside, on top of, in front of, behind, between, around, up, down, through. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் தட்ஸ் வெரி வெல் டு அண்டர்ஸ்டாண்ட். above அப்படின்னா மேலே. இப்போது ரெண்டு திங்ஸ் கொடுத்துருக்கான் பார்த்துங்க. ஒரு மேலே உள்ளது ஒரு பால்னு வச்சுங்க, கீழே உள்ளது ஒரு ஸ்டிக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்த ஸ்டிக்குக்கு மேலே தான் எது இருக்குது, அந்த பால் இருக்குது. அப்போ தட் மீன்ஸ் த எபோவ். எபோவ்னா மேலே. அதே ஸ்டிக்குக்கு கீழே இருக்கிறதுனால தட் இஸ் அண்டர், கீழே. சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க பிசைடு, அப்போ அருகில் அல்ல பக்கத்தில். அவுட் சைடு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள், வெளியில். உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், இன்சைடு உள்ளே. ஆன் டாப் ஆஃப் மேலே. எபோனாலும் மேலே தான், ஆன் டாப் ஆஃப்னாலும் மேலே தான். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எதிரில் அல்லது முன்னாடி. பிஹைண்டு பின்புறம். பிட்வீன் இடையில். அரவுண்டு சுற்றி. அப்புனா மேலே, டவுன்னா கீழே, த்ரூத்னா வழியாக. ஸோ இப்போ தான் நம்ம கொடுத்துருக்க இந்த ப்ரிப்போசிஷன்ஸ். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், த ப்ரிப்போசிஷன் ஹாஸ் யூஸ்டு இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், டைமுக்கு யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பாருங்கள் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க. த ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட், மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் ப்ரிப்போசிஷன் ஆஃப் த டைம் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. அதில் டைமை ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் எதாவது பார்த்தீங்கன்னா இன்னு, ஆன், அட்டு, சின்ஸு, ஃபார், டியூரிங். அப்போ தீஸ் ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் வென் எ பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பன்டு. ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்வதுக்கு எந்த நேரத்தில் நடந்தது அந்த நிகழ்வு, அந்த சம்பவம் எந்த நேரத்தில் நடந்தது, எந்த டைமில் நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ப்ரிப்போசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னு, ஆனு, அட்டு, சின்ஸு, ஃபார், டியூரிங். இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் த டைம் என்று சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வாஸ் ஸ்டடிங் இன் த மார்னிங். இதில் ப்ரிப்போசிஷன் எது பார்த்தீங்கன்னா இன். அப்போ இன்னு நான் படித்து கொண்டு இருந்தேன். எப்போ படிச்சிருந்தேன், எப்பொழுது அப்படி இட் இஸ் ரெஃபர்ஸ் டு டைம். அப்போ மார்னிங் டைமில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த தான் திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன். அப்போ இன் இஸ் எ ப்ரிப்போசிஷன் ஆஃப் த டைம், ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் வேர்டு. ஷி வாஸ் பார்ன் ஆன் த 5th of July. இதில் ப்ரிப்போசிஷன் எது பாருங்கள் ஆன். ஆன் ரெஃபர்ஸ் டு த ப்ரிப்போசிஷன் ஆஃப் த டைம். ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock. இதில் பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ்பிரஷன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். செகண்ட் பாருங்கள் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸை ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னு, ஆனு, பிட்வீன், பிஹைண்டு, அண்டர், ஓவர், நியர். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னுனா உள்ளே, ஆன்னா மேலே, பிட்வீன்னா இடையில், பிஹைண்டுனா பின்புறம், அண்டர்னா கீழே, ஓவர்னா மேலே, நியர் பக்கத்தில், அருகில் இப்படி சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள்.
கேட் இஸ் ஆன் த வால் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்னு ஆனு பிட்வீன் பிஹைண்ட் அண்டர் ஓவர் நியர் இதெல்லாம் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் த பிளேஸை ரெஃபர் பண்ணக்கூடியது. ஸோ எதுக்கு சார் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்? தீஸ் ப்ரிப்போசிஷன் டு இண்டிகேட் த லொக்கேஷன். இடத்துக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவம் அந்த நிகழ்வு அல்ல அந்த பொருள் இல்லை அந்த திங்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு வேர்டு தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நவுனோ அல்லது ப்ரொனவுனோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறத அந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் த டைம் யூஸ் பண்ண மாதிரி ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். த கேட் இஸ் ஆன் த வால். த கேட் இருக்குது, எங்கே இருக்குது? ஒரு இப்போ வால் இருக்குது, வால் பக்கத்தில் இருக்கா இல்லை வால் மேலே இருக்கா அப்படின்னு நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேட் இஸ் ஆன் த வால், சுவர் மேல் இருக்கிறது என்பதை தட் இஸ் சுவருங்கிறது தட் இஸ் அ பிளேஸ், அந்த இடத்துல இருக்கிறது எதுக்கு ரெஃபர் பண்ணுது? ஆன். அடுத்த எக்ஸாம்பிள் இருக்க ஜென்னி லிவ்ஸ் நியர் ஹேர் ஒர்க் பிளேஸ். இதில் நியர் ஈஸியா ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இப்போ ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். இப்போ ராஜ் எங்கே இருக்கான்? அப்போ எங்கே ரெஃபர்ஸ் டு த பிளேஸ்? இன் ஹிஸ் ரூம். அடுத்து பாருங்கள் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் பார்த்தீங்க எதை ரெஃபர் பண்ணுது பார்த்தீங்கன்னா டு, இன்டு, டுவர்ட்ஸ், த்ரூ. இதெல்லாம் மூவிங்கில் இருக்கும் பாருங்கள். அப்போ த ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் த மூமெண்ட். ஸோ த டிஸ்கிரைப் த மூமெண்ட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர். இப்போ நாம் இங்கே ஒரு ரூமில் இருக்கிறோம், புக் ஸ்டோருக்கு நம்ம போகணுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் மூமெண்ட்டை குறிக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஐ வென்ட் டு புக் ஸ்டோர். அப்போ டு ஈஸியா த ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். அடுத்து பாருங்கள் ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு பூல். அப்போ இன்டு இஸ் எ ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். டுவர்ட்ஸ் இஸ் யா ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். அடுத்து சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் ரெஃபர்ஸ் டு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டயத்தை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் சின்ஸு. யூஸ்வலாக இது என்ன டென்ஸுக்கு நம்ம பயன்படுத்தலாம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மை பாருங்கள், ஹாவ் பீன் ஸ்டடிங். இது என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அப்போ ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 5 AM. அப்போ 5 மணிக்கு நான் 5 மணி வரை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத பர்டிகுலர் பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறதுல அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாருங்கள், ஃபார் ரெஃபர்ஸ் டு டூரேஷன் ஆஃப் த டைம். பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டைம், டூரேஷன் ஆஃப் த டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது, கவுண்டபிளில் வரும். ஸோ இப்போ எத்தனை மணி நேரம் படித்தோங்கிறதுனா 5 ஹவர்ஸ்னு சொன்னால் தட் இஸ் அ கவுண்டபிள் டைமு. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டைம்னா 5 AM, இவன் 2005, 1 இது மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அதை அப்போ ஃபார் ரெஃபர்ஸ் டு டூரேஷன் ஆஃப் த டைம். Maya has worked in this institution as an accountant for 23 years. அப்போ ஒரு மாயா இந்த இன்ஸ்டிடியூஷனை நான் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கான். எத்தனை வருடம் ஒர்க் பண்ணியிருக்கான்னு நம்ம கேட்கும்போது தான் தட் இஸ் அ டியூரேஷன். 23 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்கிறோம். அப்போ டியூரேஷன் ஆஃப் த டைமை ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார். பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டைமை ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ். நெக்ஸ்ட் டியூரிங் அண்ட் இன். அப்போ டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த டைம். இது ரெண்டுமே பாருங்கள், டியூரிங் அண்ட் இன்னும் ரெண்டுமே பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ we will be visiting my grandparents during the summer vacation. கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து நம்ம எப்போதுமே விசிட் பண்ண மாட்டோம், எப்போயாவது இன்கேஸ் லீவில் போய் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதேமாரி நம்ம பர்டிகுலர் பீரியடை ரெஃபர் பண்ணுறதுக்கு டியூரிங் அண்ட் இன்னை நம்ம பயன்படுத்திக்கலாம். we will be visiting my grandparents in the summer vacation சொல்லலாம், during the summer vacation, because during and in both describe the action that happened in the particular period of time. நெக்ஸ்ட் பாருங்கள், பிட்வீன் அண்ட் அமாங். இப்போ பிட்வீன்னா உங்களுக்கு தமிழ் சொன்னால் இடையில், அமாங்னா மத்தியில். அப்போ 2 நபர்கள் இருக்காங்க, ஒரு பெஞ்சில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. இதில் ஏபிசின்னு சொல்கிறோம்.
இதில் பி எங்கே இருக்காருன்னா ஏவுக்கும் சிக்கும் இடையில இருக்கார் சொல்கிறது தான் பிட்வீன். இஸ் யூஸ்டு when நேமிங் டெஃபினட் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை எந்த இடத்துல இருக்குது, யாருக்கு இடையில் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். The discussion on the sports meet between our school and other school are going on for 2 days. இதில் among பாருங்க, among is used when the items are part of the group and are not to specify the name. இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபையாக சொல்லணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா குரூப்பு 2 or more persons இருக்கலாம், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது. ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், அதில் ஒரு நபர் உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமாங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைலர்ஸ் டிவைடட் த மணி அமாங் தெம்செல்ஸ். இப்போ ஒரு ஷேர் வந்திருக்கு, சைலர்ஸ் வந்து என்ன பண்ண அவங்க மத்தியில் அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கு புக் பேக் கொஷின்ஸு. இங்கே சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன் ஃபார் த ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சரை எழுதி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராமர் நம்மளுடைய புக் பேக் கிராமர். தேங்க்யூ டு ஆல்.